இவரு இல்ல அவங்க எல்லாரும் அந்த எதிர்காலத்தை நினைச்சு தானே சார் போறாங்க. அவங்க தவேக்கா இருக்க எதிர்காலத்தை போது ஒரு 10 வருஷம் இருப்பாங்க. நம்ம அவங்க போயிடலாம். அதை தான் சொல்ல வர. அதுக்கு பேர் தான் சுயநலம். குளத்துல தண்ணி இல்லை, இந்த குளத்துல நல்லா தண்ணி இருக்குது, மீன் துள்ளி விளையாடுதுன்னு வர்றவங்கள சேர்த்திங்கன்னா நாளைக்கு இந்த குளத்துல தண்ணி இல்லைன்னா அவங்க மறுபடியும் அந்த குளத்துக்கு போயிடுவாங்க, இல்லை வேறு குளத்தை தேடி போயிடுவாங்க. அப்போ லாப நஷ்டம் பார்த்து அரசியல் பண்ணுறவங்கள நீங்கள் சேர்த்திங்கன்னா என்ன லாபம்? ஜெயலலிதா, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அந்த கட்சி இப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொல்கிறவங்களாம் அந்த கட்சி விட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு கட்சி அழிய போகுது விரைவில் சந்தோஷமாக பேசுகிறாங்க. செங்கோட்டையன் முறை கொண்டு எடுத்துக்கணும். இப்போ இபிஎஸ் மேலே அந்த ஒரு கோவமா இல்லை கட்சி மேலே ஒரு கோவமா? ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் சேர்ந்து சிங்கை ராமச்சந்திரன் வந்து வெளியே வராரு. அவரும் சொல்ற என்னன்னா, இங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு சரியா படலை, நிர்வாகம் வந்து சரியில்லை மாதிரி சொல்லிட்டு வெளியே வராரு. இங்கே இவர் வெளியில் போனவங்களை மன்னிக்க மாட்டேன், கூட இருக்கிறவங்க. இப்போ இன்றைக்கி அதிமுகலே பலர் என்ன பண்ணுறாங்க, துரோகிகள் அப்படின்றாங்க. ஏங்க இவ்வளோ நாளாக இந்த அதிமுக தானே அவங்க வளைச்சாங்க. உங்ககிட்ட மாறுபட்ட கருத்து வந்துட்டு வெளியில் போயிட்டு அவங்க துரோகியா? அப்போ இந்த மாதிரி எத்தனை பேரை உருவாக்கிட்டே இருப்பீங்க? துரோகி 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 போகிறவங்களாம் போய்கிட்டே இருங்கன்னா கட்சி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்? வணக்கம் சார். வணக்கம். குளத்தூரில் இவிஎம் மிஷின் வந்து 2வது நாளாக சோதனை. ஒருவேளை எப்படி ஜெயிச்சாங்க அவங்க, மிஷினை கரெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால் 2வது நாளாக சோதனை. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது தேர்தல் ஆணைய நடைமுறையில் சாதாரண விஷயம். ஒவ்வொரு தொகுதியிலையும் அதாவது இப்போ தமிழ்நாட்டில்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள் தேர்ந்தெடுத்து அவர்கள் கிளைம் பண்ணி ஒரு 10% தொகுதியில் இருக்கிறதுல 10% மெஷினை அந்த மெஷின் சரியாக இயங்குதான்னு செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதில் தமிழ்நாட்டில் ஒரு 4-5 தொகுதிகள் இந்த மாதிரி, அதில் குளத்தூர் ஒன்று. இதை இவர்கள் எப்படி கொண்டு வராங்கன்னா, இவர் தோற்றதுக்கு இதுன்றதுக்காக இதெல்லாம் செக் பண்ணுறாங்கன்ற மாதிரி. இது வந்து சாதாரண நடைமுறை. அதே மாதிரி 2வது நாளாக அதெல்லாம் இல்லை, ஒரு மிஷினை செக் பண்ண சும்மா அதோடைய இது ஃபங்க்ஷன்லாம் செக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகும். அப்போது ஒரு 2 பாகமோ ஒரு பாகமோ எடுத்துகிட்டு பண்ணுறாங்கன்னா அதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும், அவ்வளோதான். இது ஒரு சாதாரண ஒரு நடைமுறை. இதுக்கு இவ்வளோ ஒரு விஷயத்தை பெருசாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. தாவேக்கா அரசுக்கு ஆபத்து என்றால் விஜய் குளிக்கவும் தயங்க மாட்டேன்னா விஜய்க்கு கேடயமாக இருப்பேன். அது அந்த காலம். இப்போ வந்து அந்த அந்த கேடயம், போர்வால், தளபதி, கலிங்கத்து பரணி இதெல்லாம் பழைய ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ மாடர்ன் ஆகிட்டோம்ல, அதனால் கன்னி வெடியை அகற்றும் வீரனாக இருப்பேன். ஒரு டேங்க்குங்கெல்லாம் ஒரு பாதையில் போகுதுன்னா கன்னி வெடியை புதைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த டேங்க் அது மேலே ஏறிச்சுன்னா வெடிச்சு செதறிச்சின்னா டேங்குங்க எல்லாம் கண்டோம். வீரர்கள் அப்படியே இது பண்ணால் ஒரு 20 வீரர்களுக்கான 20 பேரும் செத்து போயிடுவோம். அப்போ அதுக்கு ஒரு டீம் வந்து இந்த ரவுண்டாக ஒரு இது வச்சுட்டு அப்படியே போவோம். அது வந்து கன்னி வெடி இருந்தால் கன்னி வெடியை ரொம்ப பாதுகாப்பாக அகற்றும். அந்த மாதிரி இந்த அரசுக்கு இப்போ கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடி வைக்கிறாங்கடான்னா, அந்த கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடி வச்சா அதை அகற்றுகின்ற போர் வீரனாக, தியாக செம்மலாக நான் மாறுவேன். யோசிச்சு ரொம்ப ரூம் போட்டு யோசிச்சிருப்பார் போல தலைவர். யோசிச்சு நீ சொல்லிக்கிறாப்புல. இல்லை, அவர் மேலே அந்த விமர்சனம் என்னன்னா, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாரு, எல்லா முதல்வர் வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டாரு, விஜய்கிட்டையும் சொல்கிறாரு. என்ன எதிர்பார்க்குறாரு? என்ன எதிர்பார்க்குறாரு? தனிச்சீரத்தில் நிற்கணும், கொஞ்சம் சீட் அதிகமாக வேணும், பையனுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும். வேறு என்ன எதிர்பார்க்க போகிறாரு? ஒரு அப்பாவா அவருக்கு என்ன வேறு என்ன இருக்குது? வாரிசுன்னு எதிர்த்து கட்சி வந்தார். இன்றைக்கி அந்த கட்சியே கம்பெனி கட்சியாக இருக்குது. அதனால் அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதாவது உயிர் போன தாவேக்காக மறுபடியும் குளுக்கோஸ் கொடுத்து தாவேக்காவில் சேர்ந்தது மூலியமாக கொஞ்சம் உயிர் வரும், அப்படியே தள்ளிட்டு இருப்பாங்க. ஓகே. இன்றைக்கி ஒரு விஷயம் பார்த்தோம் சார், ஒரு வதந்தி தான் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுறாங்க. என்னென்னா, ஓபிஎஸ் அவர்கள் இங்கே டிவி கேட்க வர போகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அவரே வந்து பணத்திலிருந்து சொல்லிட்டாரு, பையன்தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குது? ஓபிஎஸ் உள்ளே வந்து ராஜினாமா பண்ணுற மாதிரி, அவர் பையன் நிற்கிற மாதிரி. வைத்தியலிங்கம் உள்ளே வந்து ராஜினாமா பண்ணுற மாதிரி, அவர் பையன் நிற்கிற மாதிரி. வைத்தியலிங்கம் பையன் தாவேக்காவில் ரொம்ப நெருக்கம். அவர் வந்து தாவேக்காவில் வைத்தியலிங்கத்தை சேர்க்கறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார். வைத்தியலிங்கம் வச்ச கோரிக்கையை பார்த்து பயந்து போயிட்டாங்க. 40 தொகுதிகளை எனக்கு கீழே கண்ட்ரோலில் கொடுக்கணும் டெல்டா மண்டலத்தில், நீங்கள் போயிட்டு வாங்க சார், நல்லா இருங்க சார்னு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் திமுக வந்து வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து வெள்ளையாக்குனது.
இப்போ பார்த்தா அவர் மேலேயும் அந்த ஏற்கனவே 28 கோடி ரூபா அந்த இடி வழக்கு இருக்குது. இப்போ சேம் டிஎம்கே கவர்மெண்ட், இது தாவேகா கவர்மெண்ட்டு அந்த வழக்கை எடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு வைத்திலிங்கத்துடைய கதவை மூடிவிட்டார்கள். இதே மாதிரி பல விஷயங்களில் பெரிய பெரிய வழக்குகளை கையில் வச்சுட்டு இருக்காரு ஓபிஎஸ். இப்போ அவரை உள்ளே விட்டா, ஏற்கனவே விஜயபாஸ்கர் உள்ளே விட்டதுலேயே நீங்கள் தூய சக்தி, தூய்மை சக்திலாம் வந்து அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் இப்போ ஏதோ நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மலாம் தொடர்ச்சியாக வைத்த கோரிக்கைகள் அடிப்படையில் இந்த தாவேகாவுடைய தனித்தன்மையே போயிடும். தாவேகாவுடைய அடிப்படை தன்மையை நல்ல ஒரு அந்த விசுவாசமிக்க தொண்டர்கள் அவர்களுக்கு தான் மக்கள் வாக்களித்தார்கள். திடீர்னு அதிமுக உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறீங்களே, அப்படி என்ன அவசியம் வந்தது? இவர்களால் கெட்ட பேர் தான் வரும். ரெண்டாவது, மேயிற மாடை நக்கிற மாடு கெடுத்துருன்ற கதையாக ஒழுங்காக இருக்கிறவனையும் இவங்க வந்து எப்படி டெண்டரு, எப்படி பார்ட்டி ஃபண்டு, இவர் பார்ட்டி ஃபண்டு பற்றி பேசுகிறாரு. அதுவும் 2017 சொல்கிறாரு. அப்போ 2017 யார் யாரெல்லாம் இருந்தா? 2017 to 2021 விஜயபாஸ்கர் எல்லாரும் தானே இருந்தாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ஆட்களை உள்ளே விட்டுட்டு நீங்கள் நேர்மை நீதின்னு பேச முடியாது அப்படின்றதான் எல்லாருடைய இதுவும். அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நிறுத்த சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டு மூடிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த மூத்த நிர்வாகிகள் வெளியிருந்து வரதே வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்ணுறதுக்காக அனுமதிக்கிறாங்களா? ஏன் நீங்கள் ஸ்ட்ரக்சர்லாம் தேவையே இல்லை. மக்கள் ஆதரவு தான் எதுவுமே தேவையில்லை. எம்ஜிஆர் வரும்பொழுது திமுகலேருந்து வந்தவங்க ரொம்ப கம்மி தான். சில பேரெல்லாம் துட்டு கொடுத்தே கூட்டு வந்தார், சில மாவட்ட செயலாளர்லாம். இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் அதுன்னு. ஆனால் வந்தது பெரிய இளைஞர் பட்டாள கூட்டம். அவர் அமைச்சராக்குன்னு அவர் கூட வந்தவங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. பண்டூட்டி ராமச்சந்திரன், மதியழகன், இந்த மாதிரி தான். நெடுஞ்செழியன்லாம் கூட அப்புறமா தான் வந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் கொண்டு வந்த ஆள்கள்லாம் விஜயசாரதி, திருநாவுக்கரசு, அது இது எல்லாம் பழைய ஆள்கள். இதில் தன்ட்ட மேனேஜராக இருந்த ஆரம் வீரப்பனை மினிஸ்டர் ஆக்குனார். இந்த மாதிரிலாம் இதில் அவர் இன்னும் கட்சி இன்னும் வழங்காமையாக போச்சு. அப்போ மக்கள் ஆதரவு இருந்தால் அந்த தலைவர்கள் தானாக உருவாவாங்க. இன்றைக்கி ஒரு ரமேஷ் ஒரு மினிஸ்டராக திறம்பட செயலாளர், ஒரு ராஜ்மோகன், ஒரு அருண்ராஜ், ஒரு இவர் ஆதவர்ஜுனா, இவர் கூட அங்கங்கே ஆகாய தாமரை பொற்றாமரைன்னு எங்கேயோ சுற்றிக்கணும் வண்டியில் ஏறி ஏதோ பண்ணுகிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில் செயல்படாதவங்க அப்படி இருக்க தான் செய்வாங்க. அவங்கள செயல்பட வைக்கணும், இல்லாட்டி அந்த இடத்துல திறமையான ஆட்களை கொண்டு வரணும். மாவட்டத்தில் இவங்க கட்சிக்காரங்களை தயார் பண்ணுற வேலையை பண்ணணும். அப்போ தான் தாவேகாக்கு நல்லது. நீங்கள் கொண்டு வந்து அங்கே இந்த குளத்தில் தண்ணி இல்லை, இந்த குளத்தில் நல்லா தண்ணி இருக்குது, மீன் துள்ளி விளையாடுதுன்னு வர்றவங்கள சேர்த்திங்கன்னா, நாளைக்கு இந்த குளத்தில் தண்ணி இல்லைன்னா அவங்க மறுபடியும் அந்த குளத்துக்கு போயிடுவாங்க, இல்லை வேறு குளத்தை தேடி போயிடுவாங்க. அப்போ லாப நஷ்டம் பார்த்து அரசியல் பண்ணுறவங்கள நீங்கள் சேர்த்தீங்கன்னா என்ன லாபம்? என்ன தான் நீங்கள் இசைக்கு சுப்பாவை மாவட்ட செயலாளராக போட்டு எதாவது பண்ணாலும் அவர் அடிப்படையில் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர், அதிமுககாரர். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா திமுக போக மாட்டாரா? லாப நஷ்டம் நோக்கி நகர்ந்துருவார். நான் வந்து தளபதி விஜய் அவருக்காக நான் இருந்தே தீர்வுலாம் இருக்க மாட்டார். ஜெயலலிதா, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அந்த கட்சி இப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொல்கிறவங்களாம் அந்த கட்சி விட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு கட்சி அழிய போகுது விரைவில்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க. செங்கோட்டையன் முறை கொண்டு எடுத்துக்கங்க. நம்ம இருந்த கட்சி, எம்ஜிஆர் கொண்டு வந்த கட்சி ஆரம்பத்துலேருந்து நம்ம உறுப்பினர் டே 1லேருந்து இன்றைக்கி அந்த கட்சி அழியுதுன்றது அவருக்கு வருத்தம் இல்லை. அந்த கட்சி அழியுன்றார். உங்கள் கோபம் எடப்பாடி மேலே, ஆனால் அந்த கட்சி அழியுன்றார். இந்த மாதிரி தான் வந்து இவர்கள். அப்படி இருக்கும்போதே அந்த கட்சியிலேருந்து வந்தவங்க இன்னொரு கட்சிக்கு எப்படி விசுவாசமாக இருப்பாங்க? இதுதான் பிரச்சனை. இன்றைக்கும் இப்போ திமுகவில் இவர் நடவடிக்கை எடுக்கட்டுமே, எத்தனை பேர் எதிர்றாங்க பாருங்கள். அதனால் இந்த மாதிரி வந்து வெளியிலேருந்து வந்தவங்க விசுவாசம்லாம் இருக்காது. விஜய்க்கு விசுவாசம்னா அவர்கள் நிர்வாகிகள் தான். இன்றைக்கி எம்ஜிஆர் மறைஞ்சாலும் எம்ஜிஆர் விசுவாசிகளாக தானே பல பேர் இருக்காங்க. காரணம் அவர்கள் ரசிகர்களாக இருந்து வந்து அப்படியே விசுவாசமானவங்க. அதுதான் தாவேகாவுடைய பலமும். நீங்கள் அதில் கூடுதலாக வெளியிலேருந்து பலம்லாம் கொண்டு வர தேவையில்லை. இவர்களை தயாராக்குனால இந்த கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ இபிஎஸ் மேலே அந்த ஒரு கோவமா, இல்லை கட்சி மேலே ஒரு கோவமா? ஏன்னா இப்போது கோயம்புத்தூர் சேர்ந்த சிங்கை ராமச்சந்திரன் வந்து வெளியே வராரு. அவரும் சொல்கிறது என்னென்னா, இங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு சரியாக படலை, நிர்வாகம் வந்து சரியில்லைங்கமா சொல்லிட்டு வெளியே வராரு. அப்படிங்கிற ஒரு கட்சி தலைமை வந்து முதல்ல அரவணைப்பு தன்மையோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஜெயலலிதா தான் இருக்கிறதுலேயே கண்டிப்பு மிக்கவர். கட்சியை இராணுவ கட்டுப்பாடோடு நடத்துகிறவர். எம்ஜிஆர்லாம் மனிதாபிமானம். எம்ஜிஆர் நீங்கள் அந்த பழிவாங்கிற உணர்ச்சிலாம் கிடையாது. அவருடைய தாரக மந்திரமே என்னை நம்பி கெட்டவங்க யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவங்க தான் உண்டு. கண்ணதாசன் நாடோடி மன்னனில் எழுதின வசனம் அது அவர் வாழ்க்கையில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுது. எம்ஜிஆரை நம்பி கெட்டவங்க யாருமே கிடையாது.
நம்பாமல் கேட்டவன் தான் அதிகம். நாஞ்சில் மனோகரன் 80 ஆட்சியை கழிச்சோன்னு ஓடி போயிட்டார். இங்கேருந்து திமுக போயிட்டார். ஏன்னா திமுக ஜெயிக்கிறன்ற மாதிரி இருந்தது. எம்ஜிஆரை நம்பாமல் போனார், கெட்டார். அவர் தொகுதியிலே தோற்று போனார். அப்போது நம்பி வந்த நாவலர் நெடுஞ்செழியன் அங்கேருந்து எம்ஜிஆரை வெளியில் ஏற்றுறதுக்கு முக்கிய காரணம் பொதுச் செயலாளர் நாவலர் நெடுஞ்செழியன். இவர் போனோடனே இந்த அண்ணாமலையில் நிழல் ரவியை தொத்தி விட்ற மாதிரி தொத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர்ட்ட ஜாயின் பண்ணார். எம்ஜிஆரை நம்பி வந்தார், நிதியமைச்சராக இருந்தார். அப்போ நம்பாமல் போய் கெட்டார், நம்பி வந்தவர் நல்லா இருந்தார். இதுதான் எம்ஜிஆர் பாலிசி. ஜெயலலிதா அதுக்கு ஒரு படி மேலே, கடுமை காட்டுவாங்க, இராணுவ நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்டேயும் அந்த ஒரு தன்மை இருந்தது, கட்சி முக்கியம் அப்படின்றது. அவங்க வந்து ஒரு அரசியல்வாதியே கிடையாது, அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர். ஆனால் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்கள்ட்ட இருந்தது. ஆர்.எம். வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவிற்கும் டே ஒன்லேருந்து ஆகாது, நடிகையாக இருந்த காலத்துலேருந்து ஆகாது. அப்போது ஆர்.எம். வீரப்பன் ஒரு கட்டத்தில் அவரே இவங்க தேவைப்படுறாங்கன்ட்டு முடிவெடுக்கிறார். ஏன்னா 80களில் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த அரசு அதிகாரிகள். இப்போது தாவேகாக்கு அந்த நெருக்கடி இருக்குது. அவர்களுக்கு புரியுதா புரியலையா தெரியல. மின்வெட்டு, கூடுதல் மின் கட்டணம், இன்னும் பல விஷயங்களில் கோர்ட்டில் போய் பல்பு வாங்குறது, இது எல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தோண்டி தோண்டி போனீங்கன்னா அதிகாரிகளுடைய குளறுபடியில் வந்து நிற்கும். கம்முன்னு இருப்பான், தெரியாத மாதிரி. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டாண்ட போய்கின்னு இருக்கீங்க, திடீர்னு ஒரு பள்ளம் உழுந்துருக்குது, நீங்கள் கவனிக்கல. ஏன்னா நீங்கள் வரும்போது இல்லை, இப்போ வந்தால் பிறகு அது இருந்துருக்குது அந்த பள்ளம். மழை பெஞ்சு தண்ணி ஓடுனுக்குது, நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கிங்க. உங்கள் வீட்டுக்கு வாசல்லே அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துக்கிறாரு, 2-3 பேர் அங்கே உளுந்து வர்றான்னு வச்சுக்கிங்க. நீங்களும் வர்றீங்க, பொத்துன்னு அதில் உளுந்து நீங்கள் என்ன கேட்பீங்க? ஏங்க இங்கே பள்ளம் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதானுங்க, அப்படியே கம்முன்னு உட்காந்துக்கிறீங்கன்னு கேட்பீங்களா? மாட்டேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பள்ளம் இருக்குதானு என்கிட்ட கேட்டியா? நீ கேட்டால் சொல்லியிருப்பேன். நான் வரவங்கலாம் எங்கே பள்ளங்குதுன்னு ஒவ்வொருத்தையும் வண்டி நிப்பாட்டி சார் இங்கே பள்ளம் இருக்குதா? இல்லைப்பா. அப்போது அப்படியே போவாங்க. அப்போது நம்ம தான் ஏதாவது ஒரு பொதுநலம் உள்ளவங்க ஒரு குச்சி கிச்சியை நட்டு மரத்தை நட்டு ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வேலையை தான் அதிகாரிகள் செய்யணும். ஆனால் அதிகாரி என்ன பண்ணுறான், அந்த பெரியவர் மாதிரி உட்காந்துக்கிறான். உளுந்துட்டு எந்திரிச்சிட்டு கேள்வி கேட்டால் நீங்கள் என்கிட்ட கேட்கலையே சார்ன்றான். அப்போது இது எம்ஜிஆருக்கு நடந்தது. ஃபைல்லையே திருத்தலை வேலைலாம் பண்ணுறது, அதான் பார்க்குறதுக்கு ஒரு அறிக்கை ஒரு இது வந்து இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு நுணுக்கமான ஒரு வேலை பண்ணால் அது எதிராளிக்கு சாதகமாக போகும். அப்புறம் இங்கே இருக்கிற தகவல்லாம் கலைஞருக்கு போகிறது. இப்படி பல விஷயங்கள் நடக்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு ஆள் தேவைப்பட்டப்போ ஜெயலலிதா கூப்பிட்டு வராங்க. அவங்க ஜெயலலிதாட்ட ஃபைல் போயிடும். அவங்க பார்த்து என்ன நான் திருத்தலை வேலை பண்ணிக்கிறான்னு. ஏன்னா அவங்க ஆங்கிலத்தில் நல்லா புலமை, இந்த இதெல்லாம் பண்ணுறது. இப்படியே வந்து அப்புறம் அவங்க கட்சிக்குள்ளே வந்தாங்க, அவங்க ஒர்க் பண்ணாங்க. அப்படி அடுத்தடுத்த கட்டம். அப்போவும் ஆர்.எம். வீரப்பனுங்க இவங்களுக்கு ஆகாமல் போச்சு. கட்சியில் பாதி பேர் இவங்களுக்கு எதிராக இருந்தாங்க 84ல். அப்புறம் ஜார்ஜியை பிரிஞ்சப்போ ஜானகி அணிக்கு போனாங்க. ஆனால் கட்சி மீண்டும் ஒன்று சேர்ந்தப்போ ஜானகி அணிலேருந்து எல்லாம் இங்கே வர்றாங்க. எல்லாருக்கும் யாரையும் இவங்க யாரும் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லியே. ஆர்.எம். வீரப்பனும் மினிஸ்டராக இருந்தார். சைதை துரைசாமி மேயர் ஆக்குனாங்க. சைதை துரைசாமிலாம் ஜெயலலிதா எழுத்த மாதிரிலாம் வளர்மதியெலாம் பேசணும் பேச்சலாம் ஐயோப்பா அந்த மாதிரி மினிஸ்டர் இல்லையா. இந்த மாதிரி பலருக்கும் அவங்க வாய்ப்பு கொடுத்தா எல்லாம் பண்ணாங்க. இதுதான் ஒரு கட்சிக்கு தேவை. எதிராளிகிட்ட எதிரியை இங்கே கூட்டி நிப்பாட்டினீங்கன்னா அவன் நண்பன் ஆகிடுவான், அவன் கூனி குறுகி போயிடுவான், ஒரு பயத்தோடையே நம்மளை அணுகுவான். அது என்றைக்கு தான் நல்லது. எதிரியை எதிரில் நிப்பாட்டினீங்கன்னா சும்மா இருக்கிறவங்க கூட எதிரில் நிப்பாட்டினீங்கன்னா, நான் ரொம்ப சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேன். நமக்கு ஒரு கம்பெனி நடத்துகிறோம், ஒரு சின்ன ஆள் வேலை பார்த்துன்னுக்கிறான், அவனை அலட்சியமாகவே நடத்துகிறோம். அவன் கம்முன்னு தாங்கிறான், ஏய் போடா அப்படி வாடா அப்படி இப்படின்னு ஏதோ கிண்டல் பண்ணுறான், கம்முன்னு தாங்கிறான் வச்சுக்கிங்க. அதே ஆளை வேலையை விட்டு வெளியில் போயிட்டு போடான்னு சொல்லிட்டு அதே தொனியில் பண்ணிங்கன்னா அவன் ரோட்டில் நின்று சத்தம் போடுறான் வச்சுக்கிங்க, அவனை போய் அடக்க முடியுமா? 4 பேர் கேட்பான், என்ன அவன்கிட்ட போய் இது பண்ணுற, அவன் பார்த்தா இதுவாகிறான் அப்படின்றதாக நீ என்ன வேணா பேசுவியா அப்படின்னு. அவன் இன்னும் 4 திடீர்னேங்கிறான்னா ஒன்றும் பண்ணவும் முடியாது. அப்போது எதிரின்றவனை நீங்கள் இழுத்து உள்ளே போட்டிங்கன்னா வேலை முடியும். கலைஞர் அந்த ஸ்டைல் பண்ணுவார். டி ராஜேந்திரன் இல்லாத தொல்லை கொடுத்தாரு கலைஞருக்கு. கூப்பிட்டு கூட்டணிக்குள்ளே சேர்த்துனார். டி ராஜேந்திரன் என்ன தொல்லை? லட்சிய திமுகன்னு ஒன்று வச்சுருந்தார். அவ்வளோ பேச்சு பேசினார். கூப்பிட்டு உள்ளே சேர்த்துனார், ஒரு பதவி கொடுத்தாரு, முடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் டி ராஜேந்திரன் வெளியே போனார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒத்து வரல, வெளியே போனார். ஆனால் பழைய இது கிரேஸ் இல்லை. நீங்கள் எம்ஜிஆர் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் அவ்வளோ சண்டை வந்தது. கண்ணதாசன் பார்த்தாரு, டக்குன்னு உள்ளே கூப்பிட்டு அரசவை கவிஞர் பதவி கொடுத்தாரு, முடிச்சு விட்டார். 1 வருஷத்தில் அவரும் இறந்து போயிட்டார். இந்த மாதிரி பலரும் வந்து எதிரியை உள்ளே எழுந்து போட்டுவாங்க. ஜெயலலிதா 96ல் தோற்ற பொழுது பலர் வெளியே போனாங்க.
மறுபடியும் ஜெயலலிதா ஜெயிக்கிற டைமில் அந்த நெருக்கம் வரும்பொழுது 98 அவங்க ஜெயிக்கிறாங்க எம்பி சீட்டு. அப்புறம் ஏறுமுகம் தெரியுதுன்னொன்னே எல்லாரும் உள்ளே வர்றாங்க. யாரையும் ஒன்றும் பண்ணலையே, உள்ளே இழுத்து போட்டாங்க எல்லாம். இதுதான் தலைவருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா இப்படியே நிற்பேன்றார். புயல் அடித்தா தென்னை மரம் சாஞ்சிரும், ஏன்னா அது இப்படி நிற்கும். புயல் அடிக்கும் போது வளையாது, நீ வளையலையா உன்னை சாய்ச்சிடுறேன்னு சாய்ச்சிரும் புயல். நாணல் இருக்குல்ல, புயல் அடிக்கிற வேகத்துக்கு அப்படியே வளைஞ்சு கொடுத்துரும். அந்த வேகம் எவ்வளோ அடிக்கிறியோ அவ்வளோ வளைஞ்சிரும். புயல் போனோன்னா அப்படி நிமிந்துடும். எதா கெட்டுப்போச்சா? நாணல் போல வளைவது தான் சட்டமாகமான்னு பாட்டு பாடுவார். அது எம்ஜிஆர் பாட்டிலே பாட்டு வரும். அது என்னென்னா, நாணல் மாதிரி நீங்கள் வளைஞ்சிட்டிங்கன்னா அது இதை தவிர்த்துடலாம். இங்கே இவர் வெளியில் போனவங்கள மன்னிக்க மாட்டேன், கூட இருக்கிறவங்க. இப்போ இன்றைக்கி அதிமுகலே பலர் என்ன பண்ணுறாங்க, துரோகிகள் அப்படின்றாங்க. ஏங்க இவ்வளோ நாளாக இந்த அதிமுக தானே அவங்க உழைச்சாங்க. உங்ககிட்ட மாறுபட்ட கருத்து வந்துட்டு வெளியில் போயிட்டு அவங்க துரோகியா? அப்போ இந்த மாதிரி எத்தனை பேரை உருவாக்கிட்டே இருப்பீங்க, துரோகி துரோகி துரோகின்னு. போகிறவங்களாம் போய்கிட்டே இருங்கன்னா கட்சி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்? கட்சி அவர்கள் சொல்லுகிற இது என்னென்னா, தொண்டர்கள் போகவில்லை, 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம், தொண்டர்கள் போகவில்லை, கட்சியால் பலனடைந்தவர்கள் போகிறார்கள். உண்மைதான், கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் போகிறார்கள், உண்மைதான். ஆனால் அவர்கள் ஒரு தளபதியாகவும் இருப்பாங்கல்ல கட்சியில் இருந்தால். கட்சியால் அவர்களுக்கு பலம், அவர்களால் கட்சிக்கு பலம். இந்த வயசு வருஷம் தான் ஒரு கட்சியை ரன் பண்ணும். அப்போது நீங்கள் அதில் ஒரு பாதியை இது பண்ணிட்டு வெளியில் அமிச்சிட்டாங்க துரோகின்னீங்கன்னா, நீங்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இது அதிகமாகிட்டே போச்சுன்னா ஒரு கட்டத்தில் பொதுவாக இருக்கிற ஆட்கள், என்னடா இது, இங்கேயும் நம்ம பேச முடியல, இங்கேயும் பேச முடியல, சரி நம்ம ஒதுங்கிடுவோம். சில பேர் அரசியல் துறை வரும். இந்த பிரச்சனையில் ஆரம்பத்திலே ஒருத்தர் ஒதுங்கினார், ஞாபகம் இருக்கா? திமுக எல்லாரும் போய் சேர்ற பொழுது எனக்கு அம்மா படம் வச்ச இடத்துல வேறு யார் படத்தை வைக்க விரும்ப அழுதார் தெரியுமா? இந்த பிரச்சனை வந்தோன்னு ஒதுங்கிட்டார் அவர். உண்மையான தொண்டை. எனக்கு அவங்கள வச்சு பார்த்த இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்க மாட்டாங்க. சில பேர் இப்படி போனவுடனே ஸ்டாலின் பார்த்ததையும் சொருகிக்குவான். அவங்களாம் வியாபாரிங்க, அரசியல் வியாபாரிங்க. அப்போது ஓபிஎஸ்லாம் அப்படி தான், அரசியல் வியாபாரி தான் ஓபிஎஸ்லாம். ஆனால் அந்த ஓபிஎஸ் அங்கே போகிற நிலைமைக்கு உருவாக்குறது யார்? அந்த கேள்வி. மன்னிப்பு கேட்டு வர தயாராக இருந்தார், வைத்தியலிங்கம் வர தயாராக இருந்தார். அப்போ அவங்களும் உள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டா அவங்கள எதிர்த்து பேசுவாங்களா? முன்னை விட அதிகமாக ஆதரித்து பேசுவாங்க. கட்சிக்கு பலம். அப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒதுங்கினதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரு வெற்றியை பாதிக்கும். 3வது இடத்துக்கு அதிமுக போயிடுச்சு. இதற்கு பிறகும் சரி, இப்படிலாம் நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கலைஞர் மாதிரி ஒரு ராஜதந்திரியாக இருக்கணும். விஜய் உதவி கேட்டு வர்றாருன்னா விஜயை ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கின்னு, உங்களுக்கு 70 சீட்டு விஜய், நீங்கள் துணை முதல்வர், நான் முதல்வர் அப்படின்னா அதிமுக முன்னாடி போய்கிட்டே இருந்தது 60 சீட்டு 70 சீட்டு அப்படிங்கிறது. அங்கே அங்கேயும் இதே நிலைப்பாடு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் போயிடுறார். அவர் வந்தது செகண்ட் பிளேஸ்க்கு தான் கேட்டார், எனக்கு துணை முதல்வர் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இன்றைக்கி அவங்க ஜெயிச்சதுன்னா அவங்க நினச்சி பார்க்குறாங்க, என்னடா அப்படின்ற மாதிரி. அப்போது நீங்கள் அதை கணிக்கலை. ஒன்று, நீங்கள் கடுமையான ஆள், யாரை பற்றி கவலைப்பட மாட்டேன்னா, நீங்கள் அதுக்கு கேட்டாரு போல் இந்த அதிமுகன்ற வண்டியை கரெக்டாக ஓட்டிகிட்டு போகிற ஆளாக இருக்கணும். அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. அப்போது இந்த குரூப் போய் கேட்குது, கேட்டவங்களையும் முறைக்கிறீங்க. அதை விட இந்த வண்டியை கொண்டு போய் ரோட்டில் ஓட்டினா கொண்டு போய் பள்ளத்தில் இருக்கிற வேலையை பண்ணுறீங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தான் முதலமைச்சர், ஆட்சி அமைக்கிறேன், எப்படி திமுக கிட்ட பேசிட்டேன் அப்படின்னா, அதை விட பாதாளத்தில் தள்ளுறது அதிமுக வேறு எதுவுமே கிடையாது. சீக்கிரம் அழிஞ்சிரும் அதிமுக. அந்த தொண்டெல்லாம் மனசு வெறுத்துருவான். வெறுத்துட்டு என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஒரு பெரியவர் சொன்னார், 70களில் எம்ஜிஆர் கட்சியில் இருந்தவர் அவர். அவர் ஒரு காலத்தில் 80களில் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்ச பொழுது நான் போராடும் பொழுது என் பக்கத்தில் உட்காந்த ஆள், ஒரு கவுன்சிலராக உட்காந்தவர் ஓபிஎஸ் அப்படின்னு. இன்றைக்கே இருக்கார் அவர். பார்வை தெரியாது தம்பி, பார்வை தெரியாது, ஆனால் உங்கள் வீடியோ ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். வரலன்னா அங்கே இருக்கிற பசங்களை போய் தொல்லை கொடுப்பேன். அவங்க அண்ணா தாத்தா 6 மணிக்கு போடுறவர் இன்றைக்கி போடல, 8:30 மணிக்கு போடுறாரு, அதனால தான் உங்களுக்கு வரல. இப்போது வந்தவொடனே இது பண்ணுங்கள், நீங்கள் அதை டைம் கரெக்டாக போட சொல்லுங்கள் அவங்கள அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு கவுன்சிலரு பையன் திமுகவில் நின்னா, நல்ல பையன், இன்னொருத்தன் அதிமுக நிற்கிறான், நம்பர் 1 அயோக்கியன். எனக்கு இயற்கையாகவே கட்சி வேறு இருந்தாலும் இந்த பையனை பிடிச்சிருக்குது, ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறான் திமுக பையன். ஏன்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான் எல்லாம். அவன் திமுறாவே தெரிஞ்சிருந்தான். நான் இந்த தடவை உதயசூரியன் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். நான் ஓட்டு போட போயிட்டேன் சார். சார் அங்கே போய் பாருங்கள் சார், நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க.
அந்த கையை கொண்டு போய் போகிறேன் சார், அந்த 2 இலையில ஒரு பக்கம் எம்ஜிஆரும் ஒரு பக்கம் ஜெயலலிதாவும் என் மனக்கண்ணில் வருது சார். என்னால் உதயசூரியனில் போடவே முடியல சார். சார் ரெட்டை இலையில் போட்டு வந்துட்டேன் சார். ஆனாலும் அந்த திமுக கவுன்சிலர் பையன் ஜெயிச்சிட்டான் சார். என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது எனக்கு அப்படியே கூனி குறுகி போச்சு சார். இதோடைய ஆத்மார்த்த விஷயம் என்னன்னு சொல்ல வரேன்னா, அவர் நினச்சா கூட அவரால் உதயசூரியனில் போட முடியல. ரெட்டை இலை போடுறாரு. ஏன்னா எம்ஜிஆர் பக்தர்கள், ஜெயலலிதா பக்தர்கள். அப்போது நீங்கள் டிஎம்கே கூட கூட்டணி போயிட்டீங்கன்னா அவன் மாற மாட்டான். போடா அப்படின்ட்டு தாவேக்காக்கு போயிடுவான் அப்படியே. இல்லை வேறு அவனுக்கு பிடிச்ச கட்சிக்கு எதுக்காக அவனு போயிடுவான், சீமான்ட்ட போயிடுவான். இல்லை அண்ணாமலை புதுசாக வராருப்பா அவர்கிட்ட போயிடலான்னு போயிடுவான். அப்போ எங்கே அழியும், யார் போவா? அதுக்கும் தயாராக இருக்கிறீங்கன்னா இது எப்படி சரியாக இருக்கும்? இந்த மேல்மட்ட நிர்வாகிகள் மட்டும் இருப்பாங்க. எவன் சுயநலவாதியாக அவன் இருப்பான். இன்றைக்கி ஏன் தாவேக்கால போய் லைன் கட்டி போய் நிற்கிறாங்க? சுயநலம். நமக்கு வந்து நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். ஆனால் போகிறதுக்கு சொல்கிற காரணம் என்ன? பெருப்பட்ட கட்சி அதிமுக, அதை போய் திமுக கூட கொண்டு போய் சேர்க்க பார்த்தாங்களா? சரிப்பா நீ என்னப்பா பண்ணுற? நான் தாவேக்கா போயிட்டாங்க. என்னையா? அப்போ யாருக்கும் இந்த கட்சி மேலே அக்கறை கிடையாது. இதுதான் பிரச்சனை. அதனால இவரு இல்லை, அவங்க எல்லாரும் அந்த எதிர்காலத்தை நினைச்சு தானே சார் போகிறாங்க. அவங்க இருக்க போது ஒரு 10 வருஷம் இருப்பாங்க. அவங்க அதை தான் சொல்ல வர. அதுக்கு பேர் தான் சுயநலம். என்ன ஆனாலும் எடப்பாடி தப்பாக நடக்கிறாரு, கட்சிக்கு இது இது இல்லை, திமுக எதிர்ப்பு தான் இது. அம்மாவும் சரி எம்ஜிஆர், கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்தது தீய சக்தின்னு சொன்னது திமுக எதிர்ப்பு. அம்மா வந்து அதை கொண்டு போனாங்க. அப்போ நம்ம வந்து அதில் உறுதியாக நிற்கணும். நான் விட மாட்டேன், இந்த கட்சியிலேருந்து போராடுவேன் அப்படின்னு. நீ உன்னை ஒதுக்கி என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் ஓரங்கட்ட தான் முடியும். இப்போ கிரிக்கெட் ஆடுறாங்கல்ல, 20 ஓவர் கிரிக்கெட்டு, பவர் பிளே, பால் எப்படி வரும்? 2020 விட்டுருங்க, அது சனியம் பிடிச்சது, கிரிக்கெட்டே அழிக்க வந்தது. 50 ஓவர் மேட்ச்சு இல்லை டெஸ்ட் மேட்ச் எடுத்துக்கங்க. டெஸ்ட் மேட்ச்சு பால் எப்படி வரும்? சருன்னு குத்தி பேட்டை விட்றா, டேய் பேட்டை விட்றான்னு குத்தி குத்தி இழுப்பாங்க. நல்ல பேட்ஸ்மேனு ஆடமாட்டான், அப்படி போய் அப்படி தூக்கிடுவான், அப்படி கொண்டு போய் நிறுத்திக்குவான். இல்லாட்டி அழகாக ஒரு அம்மிகள் விட்டு வைப்பான். கொஞ்சம் லூஸ் பால் வந்தால் அது போவோம், 6 இல்லை 4க்கு. அவன் அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பால் கொஞ்சம் லூஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் வச்சு செய்வான். 50 ஓவர் மேட்ச்சில் இது நடக்கும். ஃபஸ்ட்டு 10 ஓவர் அப்படி இப்படி ஆடுவானுங்க, அப்புறம் இறங்கி அடிச்சு பிடிச்சி லாஸ்ட்டு 20 ஓவர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இதுதான் வாழ்க்கையும் அரசியலும் இதுதான். அப்போது நீங்கள் வந்து ஒரு நிலைமை மோசமாக இருக்குது, இப்போ கட்சி தலைமை மோசமாக நமக்கு எதிராக இருக்குன்னா அந்த இடத்துல கவனம் இருந்துடணும். டைம் வரும்போது அது எடப்பாடியே இருந்தாலும் தூக்கி அடிக்கிற மாதிரி இருந்தால் தூக்கி 6 அடிச்சிடணும். கட்சி முக்கியம் அதுன்னு. ஆனால் இங்கே அது நடக்கலை. அதனால தான் இது அவர் என்ன சொல்கிறாரு, தொண்டர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க, துரோகிகள் தான் போகிறாங்கன்றாரு. அவர்கள் தான் சொல்கிறாங்க, யார் துரோகி? இந்த வேலை இப்போ நீங்கள் துரோகியா நாங்கள் துரோகியான்றாங்க. உங்கள் கையில் பொதுச்செயலாளர் பதவி இருக்குன்ற ஒரே காரணத்தாக நீங்கள் வந்து அக்மாருக்கு அதிமுக ஆகிடுமா அப்படின்றாங்க. அப்போ நம்முடைய கேள்வி என்ன, நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, நீங்கள் அக்மாருக்கு அதிமுக ஆகிடுவீங்களா? உங்கள்கிட்டையும் சுயநலம் இருக்குது, கட்சிக்குள்ளே இருந்தாலே சண்டை போடணும். அப்போது இந்த விவகாரம் எல்லாமே யாருக்கும் அதிமுக மேலே அக்கறை இல்லை. இதனால சில பேர் மனசு நொந்து போய் வெளியே போகிறாங்க. அவர்கள் இவங்களையும் ஆதரிக்கல, அவங்களையும் ஆதரிக்கல, தாவேக்காக்கும் போல நான் ஒதுங்கிக்கிறேன், இல்லாட்டி பார்த்துக்குவோம் அப்படின்னு. அதனால் இது இப்படியே போது வச்சுங்க. மக்கள் மனதில் உளவியல் ரீதியாக அதிமுக ஒன்றும் இல்லைப்பா, பவர் இல்லைப்பா, இது இனி அதிமுக அவ்வளோதான் அப்படின்னு வந்துச்சுன்னா போடமா. நீ சீமான் ஓங்கி நின்று பேசுகிறார், அவ்வளோ பேசுகிறார், ஏன் அவர் ஓட்டு விட மாட்டேங்குது? ஜனங்க மனநிலை இவர் முதல்வர் பதவிக்கான ஆள் இல்லை அதானே. 234 தொகுதியிலும் அவர் வேட்பாளர் போட்டார், 234 தொகுதியிலும் அவருக்கு அமைப்பு இருக்குது. அதே தான் தாவேகா பண்ணுச்சு. ஆனால் தாவேகாவுக்கு 108 சீட்டு, சீமானுக்கு 3.5% ஓட்டு. ஏன்? சீமானுடைய உழைப்பு வந்து விஜயோடைய கம்மியா? சீமானுடைய அரசியல் அறிவு விஜயோட கம்மியா? இல்லை விஜய் வந்து சீமானோட அதிக எஃபர்ட் போட்டு பெரிய அரசியல் ரீதியாக? அதெல்லாம் இல்லை. மக்கள் தீர்மானிக்கிறாங்க. ரசிகர் கூட்டம் ஒரு பக்கம், இளைஞர் கூட்டம் ஒரு பக்கம், அவருக்கான ஃபேம் ஒரு பக்கம், மக்கள் அந்த கோபம் இருக்குல்ல, ஆளுங்கட்சி கோபம், அதிமுக வேணாம் முடிவு பண்ணுறாங்களா? அப்போ அந்த முடிவு பண்ணுறதுக்கு அடுத்து நம்ம போட வேண்டிய ஆள் இவர் தான் முடிவு பண்ணுறாங்க. அங்கே சீமான் ஃபெயிலியர் ஆகிறார். ஏன்? உளவியல் ரீதியாக இந்த கட்சி வந்து தமிழ் தேசியம் அது அவ்வளோதான், இவங்க அப்படி முடிவு பண்ணுறாங்க. அது மாதிரி தான் அதிமுக முடிவு பண்ணிட்டாங்கன்னா டக்கர் அடித்தாலும் செல்ஃப் எடுக்காது. திமுக முடிவு பண்ணிட்டாங்கன்னா டக்கர் அடித்தாலும் செல்ஃப் எடுக்காது. நீங்கள் திமுக என்ன தான் நாங்கள் வந்து யோகியர்கள் அப்படி இப்படின்னா ஜனங்க வந்து பெருசாக நம்ப மாட்டாங்க. கூட்டணி பலத்தில் தான் திமுக ஒரு தடவையும் ஜெயிக்கும்.
அது சந்தேகம் இருந்தால் இனி வருங்காலம் பாருங்க, கூட்டணி இல்லாமல் இவர்கள் என்ன கதி ஆகுறாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம எம்ஜிஆருக்கு எதிராக இவர்கள் பண்ண பிரச்சாரங்கள், இழிவு, இன்னைக்கு எது விஜய் பண்ணுறாங்களோ அதோட 10 மடங்கு எம்ஜிஆருக்கு எதிராக பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் மக்கள் மனசில் வலுவாக பதிஞ்சிச்சு. அது ரத்தத்தில் ஊறி போய் ஜனங்களுக்கு. அப்போ திமுக பற்றின பார்வையே அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இவர்கள் திருந்துவாங்க 21 எல்லாருமே இவங்களை ஆதரித்தோம். இவங்க ஸ்டாலின் வந்து ஒரு மிதமான முதலமைச்சர், ஒரு கனிவானவர், ஒரு நல்ல இது அப்படின்னு. ஆனால் திமுக தான், அதோடைய அடிப்படை மாறாது. ஸ்டாலின் வந்து அந்த இதுக்கு மேலே வந்த அந்த முகலாய மன்னர்களில் பகதூர் ஷான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த போரிட்ட குணமே கிடையாது அவருக்கு. கேளிக்கை கொண்டாட்டத்தில் இருந்தோன்னே வெள்ளைக்காரன் எல்லாம் பண்ணி கொடுத்து காலி பண்ணி விட்டான். கடைசி இது பிடிச்சி தூக்கில் போட போயிட்டாங்க. அந்த மாதிரி இவர் திமுகவுடைய வரலாற்றை கடைசியாக எழுத வந்த முகலாய மன்னர் மாதிரி எல்லா இதுலேயும் கேளிக்கைகள், பைக்கை ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது, இப்படி போனோன்னா அதிகாரிகள்லேருந்து எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பாதிப்புனா மக்களுக்கு. அப்போ திமுகனா இப்படி தான்ப்பா, இந்த நூற்றாண்டுலேயும் இது இப்படி தான் இருக்குது ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றது. மறுபடியும் ஒரு தடவை சாப்பா போட்டு குத்திட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் விஜய்க்கு ஆதரவு. அப்போ இதை ஏன் அதிமுக அறுவடை பண்ண முடியல? அதை தான் அதிமுக சிந்திக்கணும். அதை சிந்திக்காம இன்னைக்கு கூட ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, நாங்க வந்து தெருவா போனோம், எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டோம், பிரச்சாரம் எல்லாம் பண்ணோம். இந்த பக்கம் பார்த்தா இவங்க போன்ல ரீல்ஸ் பார்த்து இவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு சொல்றாரு. திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஏன் தோத்தோன்றதை பரிசீலனை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அது திமுக ரொம்ப மோசம். அவரும் ரீல்ஸ் இப்போ சமீப காலமாக பாருங்க, திமுக அதிமுக 2 பேரும் ஒரே குரலில் பேசுகிறாங்க. நல்லா கவனிச்சா தெரியும். நேற்று உதயநிதி பேசுகிறாரு, ரீல்ஸ் இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி இவங்களாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி உதயகுமார் பேசுகிறாரு, ரீல்ஸ் இதெல்லாம் போட்டு தான் வராங்க. இவர் சொல்கிறார் 6 மாதத்தில் இந்த ஆட்சி தாங்காதுங்கிறார். உதயகுமாரும் 6 மாதம் இந்த ஆட்சி தாங்காது. எப்படி தாங்காது சொல்லுங்கள்? இந்த மாதிரி ஒரே இதில் தான் ட்ராவல் பண்ணுறாங்களே தவிர, நாங்கள் சோறு போட்டால் அப்போ சோறு போட்டால் அவனுக்கு ஓட்டு போடணும்னு ஏதாவது எண்ணம் இருக்கா? நீ சோறு போட்டது அவன் எப்படி பார்த்தான்னு ஒன்று இருக்குல்ல. என் காசு எடுத்து எனக்கு போடுற அப்படி தான் பார்த்தான். ஓட்டுக்கு துட்டு கொடுத்தது அவன் எப்படி பார்த்தான்? என் காசை நீ வருஷம் பூரா சம்பாரிச்ச, அதில் தேர்தல் டைமில் என்கிட்ட வந்து கொடுக்குற, என் காசு அது. ஆனால் நான் யாருக்கு ஓட்டு பண்ண நான் முடிவு பண்ணுவேன். இப்படி பார்க்குறான். அப்போது நீங்கள் 2 பேருமே 2 கட்சியுமே ஒருத்தர் இப்போ கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் ஒரே பாதையில் போகிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் ஸ்டாலினுக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா அப்படின்றாரு. திமுக ஒன்றும் சாதாரண கட்சி இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். அதிமுக நீ நினைக்கிற மாதிரி கட்சி இல்லை, அது டெரர் அப்படின்னு இந்த சைட்லன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் 2 பேரும் பொது எதிரியாக விஜயை மாற்றும் பொழுது அது ரொம்ப விஜய்க்கு லாபம். அப்போது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முறையான ஒரு அரசியல் பண்ணுறீங்களான்னா அது இல்லை. அதை விட்டுட்டு முறையற்ற அரசியல், இது எல்லாம் போகும்போது போக போக அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் தான் வரும். இப்போ இவர்கள் ஒரு விஷயத்தை நிரூபிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஊழல், அதுக்கு எதிரானவங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் கொத்தாக மாட்டுறாங்க. அதுக்கு எதிராக அரசியல் பண்ணுறன்ற பொருள் இன்னும் கண்டபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சட்டசபைலாம் ரொம்ப செம்மையாக இருக்கும். ஓகே, விஜய் அவர்களே வராரு, ஆய்வு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு ஆய்வு போறாரு. அவர் வரலன்னு சொல்லியிருந்தாங்களா? இப்போ தான் அவர் வராருல்ல. அதுதான் இப்போ வராரு, என்ன பண்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதான் என்ன ஆக்ஷன் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்குறது, வந்தால் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறது, அதே மாரி ஏதாவது பண்ணாருன்னா ஏன் கோட்டு சூட்டு போட்டு வராருன்றது. இப்படி தான் நீங்கள் ஏதாவது ஒன்றா அதுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறது. அதனால் இவர்களுக்கு எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரில. ஜென்சி மூலயமா தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஜென்சி ஒரு பார்ட், அவ்வளோதான். மற்ற எல்லாருடைய மக்களுடைய எதிர்ப்பு, பெண்கள் எல்லாருடைய இது சேர்ந்து தான் அவர் கிடச்சிருக்குது. அதை இவர்கள் மறந்துட்டாங்க. இதை தாண்டி மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும்னா அதுக்கு என்ன அரசியல் பண்ணணும்? ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் குழந்தைத்தனமாக இருக்குது. நீட்லேருந்து நீட்டை ஜனங்க ஏற்றுக்கிட்டு சாதாரணமாக போய்கிட்டு இருக்காங்க. பல ஏழை வீட்டு பிள்ளைகள் நீட்டு படிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் உட்காந்து நீட்டை தடை செய்யணும்னு சொல்லுறாங்க. இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கும். என்னது, இவர்களுக்கு லாபம் இல்லை. இவர்கள் மெடிக்கல் காலேஜ் அதில் இஷ்டத்துக்கு பண்ணதெல்லாம் இல்லை. அந்த இதுக்காக கோரிக்கை. அப்போ இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் போய் ஒரு சிறந்த எதிர்கட்சியாக நல்ல விவாதங்கள் வைக்கிறாங்கன்னா அங்கே போய்கிட்டு மட்டமான இதில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்தே மாதரம் முதல்ல வந்தது, தமிழ் 3வது. யாராவது ரோட்டில் போகிறவன்ட்ட போய் ஒரு காய்கறி விற்கிறவன்ட்ட இந்த மாதிரி கவர்னர் நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்த 3வது படிக்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் சும்மா கேட்டு பாருங்க, வாயில் வண்டியாக திட்டி அனுப்புவாங்க. போயா கம்முன்னு, அவன் செத்து சொன்னாமல் இவர் தமிழ் தாய் வாழ்த்து 3வது அப்படின்னு. இதுதான் ஜனங்களுடைய கருத்தாக இருக்கும். ஒன்றும் உதவாதான் வேலை இல்லாதவன் ஒருத்தன் 4-5 பேர் பேசிகிட்டு இருப்பான். அப்போது இங்கே இதில் என்ன ப்ரோட்டோகால் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் என்ன இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிகழ்ச்சியில் பாடுறாங்கன்னா அதை ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ண முடியும், டிஎம்கே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே மறைச்சிடுவாங்க.
மறைச்சிட்டு போன கவர்மெண்ட்டில் இவங்க போலீஸை வச்சு என்ன அராஜகம் பண்ணாங்க அதை மறந்துடுவாங்க. இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்களா போலீஸ் அராஜகம் அப்படின்வாங்க. போன கவர்மெண்ட்டில் எவ்வளோ லாக்அப் டெத் இருக்குது அதை அப்படியே ரப்பர் போட்டு அழிச்சிடுவாங்க. இந்த கவர்மெண்ட்டில் ஒரு நடவடிக்கை வந்தால் கூட என்ன நடவடிக்கை வந்துச்சு, 36 மணி நேரம் ஆயிடுச்சு தெரியுமா, அப்படி கொண்டு வருது. இதுதான் பிரச்சனை. டாஸ்மாக் வந்து தனியார் மயமாக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. இருக்கிற 4040 கடைகள் வந்து 2500 கடைகள் வந்து தனியார் மயம் கொடுக்கலாம், அதை வச்சு ரெவன்யூ ஈட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது நடந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகுன்றதை நான் நேரடியாக பார்த்தவன், நீங்களாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க. தனியார் மயம்னா தனியார் மயம் நல்லா தனியார் கையில் கொடுத்தா அந்த டாஸ்மாக் ஷாப்பே அவ்வளோ அழகாக சக்கன்னு லைட் போட்டு இது போட்டு நல்லா இருக்குமே, பாருகெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து தனியார் கையில் இருந்தப்போ எவ்வளோ அநியாய அட்டூழியம் நடந்துன்னு நாங்கள் பார்த்துருக்கோம். ஒயின் ஷாப்னா இப்போ இருந்தது. ஒயின் ஷாப்னா டெண்டர் எடுத்தவன், ஒயின் ஷாப் எடுத்தவன் யார் எடுப்பா, ஊருக்குள்ளே யார் எடுப்பா? பெரிய பிஸ்னஸ்மேனா, பணம் வச்சுருக்காங்க, அரசியல்வாதி தான் எடுப்பான். அவன் தான் பணம், பிஸ்னஸ்மேனோட அவன் பணம் ஜாஸ்தி வச்சுருப்பாங்க. வட்டம், பகுதி, மாவட்டம், மாவட்டத்துக்கு ஒரு 10 ஷாப் இருக்கும், பகுதிக்கிட்ட ஒரு 5 இருக்கும், வட்டத்திட்ட 1 இருக்கும், இப்படி தான். அப்போ இவர்கள் வந்து இந்த ஒயின் ஷாப்பை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரவுடி பட்டாலும் வச்சுருப்பாங்க, மாஃபியா கும்பல் மாதிரி. எவனா போய் ஏதாவது சின்ன குடிச்சிட்டாலே லைட்டாக தான் பண்ணுவான், அவனை போட்டு அடின்னு அடிப்பாங்க. உருட்டுக்கட்டையெல்லாம் அடித்து நான் பார்த்துருக்கேன். சைக்கிள் விட்டு போயிட்டான் வச்சுக்கோங்க, தண்ணி அடிக்கிறது சைக்கிள் கொண்டு வருவான், விட்டு போயிட்டான், திரும்பி போய் கேட்டால் துட்டு கொடுத்தா தான், இவ்வளோ துட்டு கொடுத்தா தான் அப்படின்லாம். இல்லாட்டி அந்த சைக்கிளை தூக்கி இடைக்கு விட்ருவாங்க. ஏதாவது நடக்கும். குடிச்சிட்டு என் கிடக்குறான்னா போட்டு அடின்னு அடிச்சிடுறது. அவன் காயப்பட்டானா டாக்டர் செலவு யார் பார்த்துக்குவான்? அதை போய் யாருங்க இதோட வெளியில் வந்து அடிப்பானுங்க. அதை இங்கே ஏதாவது கரெக்டாக பண்ணி வீட்டாண்ட வந்து ஒரு கும்பல் அடிக்கும். நான் அதை கண்ணதில் பார்த்தேன், உருட்டுக்கட்டை வச்சு அடின்னு. அப்போ ஒரு மாஃபியா, லோக்கல் மாஃபியாவை ஒவ்வொரு ஒயின் ஷாப் ஓனர்களும் இருந்தார்கள். ஏன் லோக்கல் மாஃபியாவாக இருந்தானா, அவன் தான் அரசியல் கட்சியில் வட்டம், பகுதி, மாவட்டம்னு இருப்பான். இந்த ஒயின் ஷாப் மாவட்ட கட்சிக்காரன் ஒயின் ஷாப்னா நீங்கள் யாராவது போய் பண்ண முடியுமா? போலீஸ் வந்து அவன் போட்டு குட்டுக்கட்டி வச்சு 10 பேர் வந்து அடிக்கிறான்னா போலீஸ்கிட்ட போய் புகார் கொடுத்தீங்கன்னா போலீஸ் வருமா? ஆளுங்கட்சியாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி மாஃபியாக்களை எனக்கு என்னென்னு பண்ணுறவங்கள உருவாக்குறது தான் இது நடந்தது. இன்னொன்று என்ன நடந்தது, அதுக்கு பெருசாக அலங்கார செட்டுலாம் போட்டு வச்சு எல்லாம் பண்ணும்பொழுது யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக ஈர்க்கப்பட்டு உள்ளே வந்து உட்கார்றது, அவங்கள வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு. கேமரா டான்ஸ் போடல, அவ்வளோதான். மற்றபடி இந்த இதெல்லாம் அப்போ என்ன ஆகும், மேலும் மேலும் குடிப்பவர்கள் அதிகமாக இருக்கும். டாஸ்மாகில் அதிகபட்ச பிரச்சனை பாட்டில் 10 ரூபா வாங்குறது தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஓ சர்டிஃபிகேட்டு அந்த இது இல்லை. மற்ற இதில் கூட அதை தாண்டி பார்த்தா குறிப்பிட்ட ஆலைகள்கிட்டருந்து மட்டும் வாங்குறாங்க. அந்த ஆலைகளும் சரியான சரக்கு தரதில்லை, நல்ல சரக்குகளை வாங்குறதில்லை. அப்படி தான் போதைக்கு போவான், அது இருக்கான்னு கேட்பான், இல்லைன்னா இது சரி கொடுன்னு குடிச்சிட்டு போவான். அப்படி தான், ஆனால் உரிமையே உனக்கு தெரியாது. இதுதான் டாஸ்மாகில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் தனியார் பார்கள் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அவன் இதுக்கு ஒரு டீம் உருவாகிடும். தனியாக சரக்கு ரெடி பண்ணி பேரலாக விற்பாங்க. அப்போது நீங்கள் அதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற கவர்மெண்ட்டை யாரும் தடுக்க மாட்டாங்க. அப்போ மேலும் தான் இந்த எரிசாராயம் இந்த இதெல்லாம் மேலும் உயிரில் போய் இல்லை இதோ நான் போய் முடியும். எல்லாத்துக்கும் மேலே தனியார் கையில் பணம் போய் கட்சிக்காரன் இந்த மாதிரி விஷயத்துக்கு போயிடுவான். நீ தாவேகால பெரும்பாலும் இந்த ஒயின் ஷாப் எல்லாம் எடுப்பாங்க. சிறு மாஃபியாக்களை உருவாகி இது பெரிய கேடாக போய் முடியும். இப்போ டாஸ்மார்க் ஒரு ஏரியாவில் இருக்குன்னா அங்கே ஏதாவது நடந்தால் அவங்களோட போயிடும், 2 பேர் வாடிக்கையாளர் அவங்களோட. ஆனால் தனியார் கையில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ரவுடி செய்துவாக மாறும். அங்கே எது நடந்தாலும் யாராவது கேட்டால் ரவுடி கும்பல் வந்து அடிக்கவும் பண்ணும், எல்லாம் பண்ணும். எப்போவுமே அங்கே ரவுடி கும்பல் இது இருக்கும். இவ்வளோ ஒரு கேடுகட்ட இது தேவையா? இன்னொன்று அரசுக்கு வருமானன்றது பெருசாக இருக்காது. ஏன்னா அவன் ஒரு பேரலல் சரக்கு விற்றானா, இப்போ இதுலேயே என்ன சொல்கிறாங்க, பேரலாக சரக்கு விற்றதுனால தான் வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இதை விட மோசமாகும். அவன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக நடக்கும். இளைஞர்கள் அதிகமாக மேலும் குடிகாரர்களாக மாற்றப்படுவார். இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்க்கிறாங்க, அன்புமணிலேருந்து எல்லாரும், டிடிவி தினகரன்லேருந்து எல்லாம். அதனால் இந்த முடிவை பண்ணக்கூடாது. பண்ணாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு இதை விட கெட்ட பேர் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரிலாம் நடந்ததுனால தான் ஜெயலலிதா வந்து அதை வந்து 2003 டாஸ்மாக்னு கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்ததில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, குறிப்பிட்ட ஆலைகளில் மட்டும் சரக்கு வாங்குறது, அந்த சரக்கில் நீங்கள் பாருங்களுக்கு வந்து டாஸ்மாக் மூலிமா தான் வரணும், டாஸ்மாக் தான் கொள்முதல் பண்ணணும். ஆனால் இப்படி வந்தது.
அப்போது அங்கே 40 ரூபா 60 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் கொடுக்குறான்னா அவன் 140 ரூபாய்க்கு விற்றானா கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் போக நிற்கும். இங்கே அதே இதை 40 ரூபா கொடுத்தா அவன் 200 ரூபாய்க்கு விற்கிறான்னா பெரிய அளவு லாபம் இவங்களே எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார் கொடுக்குது. என்ன நடந்தது? அதனால் தனியாருக்கு வர்றதுன்றது அரசுக்கும் வருவாய் இழப்பு ஏற்படுத்தும். பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் போய் முடியும். இளைஞர்கள் மேலும் சீரழிவார்கள். லோக்கல் மாஃபியாக்கள் உருவாவார்கள். நீங்கள் எதுலேயோ தப்பி எதுலேயோ உள்ள கதையாக போயிடும். ஓகே சார். அடுத்த நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார். நன்றி.